வணக்கம். குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலும் காமராஜ் முதலமைச்சரும். 1954 ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறார். கட்சிக்குள்ளேயும் ஆட்சிக்குள்ளேயும் பொதுமக்கள் மத்தியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினையும் மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசுகிறது ராஜாஜி. காரணம் குலக்கல்வி கொள்கை. இந்த சூழ்நிலையில் காமராஜ் போய் ராஜாஜி சந்திக்கிறார். நீங்கள் முதலமைச்சராக தொடரலாம், ஆனால் குலக்கல்வி கொள்கை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு ராஜாஜி சம்மதம் தெரிவிக்கவில்லை. மிகப்பெரிய கலவரத்தின் மீது ஒப்புக்கொண்டார் முதலமைச்சர் பதவி துறப்பதற்கு. ஆனால் சி. சுப்பிரமணியம் அவர்களை தனக்கு சாதகமானவரை அவரே முன்னிறுத்துகிறார் முதலமைச்சர் வேட்பாளராக. அதற்கும் கட்சிக்குள்ளேயும் ஆட்சிக்குள்ளேயும் எதிர்ப்பு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சுப்ராயன் அவர்களை காமராஜ் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார். அவர் உடல்நலம் கருதி எனக்கு வேணான்னு ஒதுங்கிறார். சி. சுப்பிரமணியன் எதிர்த்து ஒரே ஆள் யாருன்னா காமராஜ் தான். அப்படி ஒரு நிலைமை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் உள்ளா வருது. இதை காமராஜ் மறுக்கிறார். அதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் 1952 நடந்த இடைத்தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாராளுமன்ற உறுப்பினராக திருவாளர் காமராஜ் அவர்கள் இருக்கிறார். இருப்பினும் 1954 மார்ச் மாதம் 31 சட்டசபை தேர்தலில் கட்சியிலையும் பொதுமக்கள் ஆதரவுடைய அமோக வெற்றி பெறுகிறார் காமராஜ். பெருவாரியான வித்தியாசத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுகிறார் காமராஜ். காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராகவும் கட்சியினுடைய முதலமைச்சராக சட்ட விதி, காங்கிரஸினுடைய கட்ட விதி. காங்கிரஸ் கட்சி தலைவர் தான் முதலமைச்சர் பதவியை வைக்கணும், காங்கிரஸ் கட்சியினுடைய விதி. அதை பயன்படுத்தி ஆயிரத்தி 1954 ஏப்ரல் மாதம் 13 காமராஜ் முதல்வராக பதவியேற்கிறார். பதவியேற்கும் போது சி. சுப்பிரமணியத்துக்கும் அமைச்சர் பதவி, சுப்பிரமணியத்தை ஆதரித்த பக்தவச்சலத்துக்கும் பதவி, கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் உள்ள எந்தவித பூசலும் இல்லாமல் தன்னுடைய ஆட்சியை நடத்தணும், எந்த விதத்திலும் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற அடிப்படையில் காமராஜ் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பயணத்தை அடியெடுத்து வைத்தார். அவரை போற்றி புகழ்வோம்.